பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கதிர் வந்து ஆஃபீஸில் இருந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ டோரோட நாக் சத்தம் கேட்குறது. உடனே உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு கதிர் சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜு தான். ராஜு வந்து நம்ம கதிர் செலக்ட் பண்ண ட்ரெஸ்ஸை வந்து போட்டுட்டு வந்திருக்காங்க. உடனே கதிர் பயங்கர சந்தோஷமாக பார்க்குறாங்க. இருந்தாலும் ராஜு நடந்துக்கிட்ட விதத்தினால கதிர் ரொம்பவே கோபப்பட்டு அமைதியாகவே ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. நான் பண்ணது தப்பு தான், அதுக்காக என்ன திட்டினேன், என்ன நாமும் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் இதே மாதிரி கோபமாக இருந்தால் என்ன அர்த்தம்? என்கிட்ட பேசு, தயவு செஞ்சு பேசுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் இனி கண்டபடி எதுவும் சாப்பிட மாட்டேன். நீ என்ன சொல்றியோ அதுபடி நான் கேட்குறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் என்கிட்ட பேசுன்னு சொல்லி ரொம்பவே ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. இனிமே நீ வந்து கண்டிப்பாக கடமையில் இருப்பியா? நீ வந்து போலீஸ் ஆகணுன்ற உன்னுடைய கனவு, உன்னுடைய லட்சியத்தை நல்லபடியாக கொண்டு போவியா நல்லா சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக நான் போலீஸ் ஆகணுன்ற என்னுடைய லட்சியத்தை நல்லபடியாக கொண்டு போவேன். என்கிட்ட பேசாத மட்டும் இருக்காத, நீ என்கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு ராஜி சொன்னதும் உடனே கதிர் வந்து சரி பேசுகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு வந்து பழனி வராங்க. பழனி பார்த்ததும் வா மாமா வந்து உட்காருன்னு சொன்னதும் பழனியோட முகம் ரொம்பவே டல்லாக இருக்கு. ராஜு இருக்காங்கன்றதுனால அன்கம்ஃபர்டபுளாக பழனி எந்த விஷயமும் சொல்கிறதில்ல. நீ போயிட்டு பூ வாங்கிட்டு வையன்னு சொன்னதும் அங்கேருந்து கிளம்பியே போயிடுறாங்க. ராஜு மாமா என்னாச்சு, என்ன விஷயம், ஏன் இவ்வளோ டல்லாக இருக்க, சொல்லு மாமான்னு சொல்லி கேட்டதும் இப்பெல்லாம் எனக்கு கடைக்கு போகவே பிடிக்கல மாப்பிள்ளை. எல்லாம் செந்தில் இருப்பான், செந்தில் நான் 2 பேரும் வந்து மாறி வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக போவோம். ஆனால் இப்போ கடை அது மாதிரி இல்லை. மயிலோட அப்பாவும் மயிலும் இருக்காங்க. அவங்க முன்னாடியே உன் அப்பா வேற என்னை திட்டுறாங்களா, அவங்க எவ்வளோ என்னை மதிப்பாங்க, அதெல்லாம் நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு மாப்பிள்ளைன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க. மாமா நான் வேணும்னா அப்பா கிட்ட பேசட்டுமா? வேற வேலையே வேண்டாம் மாப்பிள்ள, அதுவே போதுமான வேலை தான், விடு மாப்பிள்ள, நடக்கிறது நடக்கட்டும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க பழனி. அடுத்த ட்ராக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செந்தில் வந்து வீட்டுக்கு வராங்க. செந்தில் வீட்டுக்கு வந்ததும் அரசி நீ போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வாயேன், அது இதுன்னு வேலையை சொல்லி அனுப்புறாங்க. என்னை துரத்துறதுலேயே நீ குறியா இருக்க, என்ன விஷயம்? அன்னிக்கிட்ட பேசணும்னு சொன்னால் நான் பாட்டுக்கு எந்திரிச்சு போக போகிறேன், நீ எதுக்காக பேசிட்டு இருக்க? உடனே அங்கேருந்து அரசி கிளம்பி போனதும் மீனா அத்தை மாமா சீர்வரிசை கொண்டு வராங்கன்னு சொன்னால் நம்ம பாட்டுக்கு அங்கே போயிருக்கலாம்ல, நீ எதுக்காக இங்கே இவங்கள வர வச்ச? இங்கே சீர்வரிசை வாங்கிறதுனால இங்கே இருப்போம் நல்லா அர்த்தம் கிடையாது. நம்ம தீபாவளியை அங்கே தான் கொண்டாட போகிறோம் நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அதை மீனா கேட்குற ஒரு ஐடியாவிலே இல்லை. மீனா வந்து என்ன பண்ணாலும் சரி கண்டிப்பாக நான் வந்து இங்கே தான் தீபாவளி கொண்டாடுவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. அடுத்ததாக வந்து நம்ம மயிலோட ட்ரக்கை காட்டுறாங்க. ஏமா உனக்கும் சீர்வரிசை கொண்டு வரணும்னு எனக்கும் ஆசையதாமா இருக்கு, எனக்கு தெரியும் இல்லைப்பா, அதனால தான் நானும் அதை பற்றி எதுவுமே கேட்டுக்கலன்னு சொல்லி மயில சொல்கிறாங்க. பாண்டியனுக்கு பாக்கியாக 10,000 ரூபாய் பணம் கொடுக்க வந்தவங்க பணத்தை கொடுத்ததும் மயில கிட்ட வந்து இந்த பணத்தை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி பணத்தை எடுத்துட்டு கிளம்பி போகிறாங்க. அப்பா வேண்டாப்பா, இந்த பணத்துக்காக வீட்டை விட்டு நான் போனதா இருக்கக்கூடாது, பணத்தை கொடுங்கப்பான்னு சொல்லி கேட்டாலும் மாணிக்கம் பணத்தை கொடுக்காம எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த பிரச்சனையை மயில எப்படி சமாளிக்க போகிறாங்கங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.